The status of Tamil as a classical language அப்படிங்கிற ப்ரோஸ் யூனிட் 5ல கொடுத்துருக்காங்க. நியூ டிஎன் புக்ஸில் கிளாஸ் 12ல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸுடைய ஆத்தர் வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த ப்ரோஸில் என்ன இருக்குது நம்ம தமிழ் லாங்குவேஜை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகாலட்சுமி. Mr. George L. Hart, a linguistic anthropologist, endeavours to make a comparative analysis of classical languages of the world. Mr. George L. Hart அப்படிங்கிறவர் ஒரு லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜஸை பற்றின படிப்பு. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா மக்களை பற்றின படிப்பு, அதுதான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸோ ஹீ இஸ் a specialist in anthro and linguo. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. எதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுறாரு. அதாவது வேர்ல்டில் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சில லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த லாங்குவேஜஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கிளாசிக்கல் லாங்குவேஜஸையும் கம்பேர் பண்ணி ஒரு அனாலிசிஸ் சொல்கிறார் அவர். Now let's see which language emerges as the best among equals from his point of view. ஜார்ஜ் எல் ஹார்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸில் எது பெஸ்ட் லாங்குவேஜ், எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பார்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிறது தான் இந்த லெசன் நமக்கு. April 11, 2000 இந்த லெட்டர் வந்து இருக்குது. ப்ரொஃபஸர் மறைமலை has asked me to write regarding the position of Tamil as a classical language and I am delighted to respond to his request. இது ஒரு லெட்டர், ஒரு ரிப்ளை லெட்டர். ஆக்சுவலாக இது மறைமலை அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொஃபஸர் மறைமலை வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட்டுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. என்ன சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னா, தமிழ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றதுல அந்த பொசிஷன் என்ன, கிளாசிக்கல் லாங்குவேஜஸில் தமிழ் லாங்குவேஜுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜார்ஜ் எல் ஹார்ட்டுக்கிட்ட ப்ரொஃபஸர் மறைமலை கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஐ ஹவ் பீன் அ ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் at the University of California, Berkeley since 1975 and I am currently holder of the Tamil chair at that institution. ஸோ இப்போ ஜார்ஜ் எல் ஹார்ட் அவரை பற்றின விஷயத்தை வந்து நமக்கு சொல்கிறாரு அந்த லெட்டரில். நான் வந்து தமிழ் ப்ரொஃபஸராக இருந்தேன். யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கார். பெர்க்லேயில் இருக்குது. எப்போது 1975 அவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. இப்போது கரண்ட்லினா இப்போ வந்து அந்த இன்ஸ்டிடியூட்டில் ஒரு தமிழ் சேர் அந்த ஹோல்டராக இவர் இருக்கார். அது ஒரு பெரிய ஒரு பொசிஷன் மாதிரி. ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்டில் இவர் ஒரு பெரிய ஒரு பொசிஷனை வந்து இவர் வச்சுருக்காரு. மை டிகிரி விச் ஐ ரிசீவ்ட் இன் 1970 இஸ் இன் சான்ஸ்கிரிட். இவர் தன்னுடைய டிகிரியை 1970 வாங்கியிருக்காரு. அது சமஸ்கிருத மொழியில் வாங்கியிருக்காரு. ஃப்ரம் ஹார்வர்ட். எந்த யூனிவர்சிட்டியிலனா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காரு. அண்ட் மை ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் ஆஸ் அ சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கன்சின் மடிசன் இன் 1969. ஸோ சான்ஸ்கிரிட்க்கு இவர் என்ன பண்ணார், டிகிரி வாங்கினார். அதுக்கப்புறம் இவர் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக ஒர்க்குக்காக போகிறாரு. அப்போ ஒர்க் பண்ணும்போது எந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாருன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் அப்படிங்கிற யூனிவர்சிட்டி மெடிசனில் இருக்குது. 1969 சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக போய் சேர்றாரு. பிசைட்ஸ் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். இப்போ இவருக்கு தமிழும் தெரியும், ஏன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழாகவும் இருந்திருக்காரு, இப்போ ப்ரொஃபஸர் ஆஃப் சான்ஸ்கிரிட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ பிசைட்ஸ் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் ஐ நோ தி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் லாட்டின் அண்ட் க்ரீக் அண்ட் ஹைவ் ரெட் எக்ஸ்டென்சிவ்லி இன் தேர் லிட்ரேச்சர்ஸ் இன் தி ஒரிஜினல். தமிழ் சான்ஸ்கிரிட் மட்டும் இல்லாமல் லாட்டின் க்ரீக்கும் கூட இவருக்கு தெரியும். அந்தந்த மொழியிலேயே அந்த மொழியை பற்றின இது வந்து அவர் லாங்குவேஜஸை பற்றி அவர் வந்து படிச்சிருக்காரு. லிட்ரேச்சர்ஸை வந்து படிச்சிருக்காரு. ஒரிஜினலாக அந்த லாங்குவேஜ்லேயே படிச்சிருக்காரு. டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறது வேறு, ஒரிஜினலாக அந்த லாங்குவேஜ்லேயே படித்தா அதோடைய சுவாரஸ்யம் வேறு இல்லையா. ஸோ அவர் தமிழ், சான்ஸ்கிரிட், லாட்டின், க்ரீக் இந்த 4 மொழிகள் பற்றின முழுமையான ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம் வந்து இவருக்கு தெரிஞ்சது. யாருக்கு? ஜார்ஜ் எல் ஹார்ட்டுக்கு. ஐ எம் ஆல்சோ வெல் அக்வைண்டட் வித் கம்பேரட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் தி லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் யூரோப். இது மட்டும் இல்லாமல் மாடர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸ் பற்றியெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவரை பற்றின இன்ட்ரோ மாதிரி இந்த லெட்டரில் சொல்கிறாரு மிஸ்டர் ஜார்ஜ் எல் ஹார்ட். நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். என்டிவர்ஸ் அப்படின்னா ட்ரை ஹார்ட், ரொம்ப அரும்பாடுபட்டு. கிளாசிக்கல் அப்படின்றது ட்ரெடிஷ்னல், பழங்காலத்துன்னு சொல்கிறோமா, அதான் கிளாசிக்கல். அக்வைண்டட்னா நோ. Let me state unequivocally that by any criteria one may choose, Tamil is one of the greatest classical literatures and traditions of the world. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மிஸ்டர் ஜார்ஜ் உடைய
பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன சொல்கிறாரு, சந்தேகமே கிடையாது, கட்டாயமாக ஏதோ ஒரு நார்ம்ஸ் படி தமிழ் தான் வந்து பெஸ்ட்டான ஒரு கிரேட்டஸ்டான ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் இதை வந்து ஒத்துக்குவாங்க அப்படின்ட்டு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறாரு. த ரீசன் ஃபார் திஸ் ஆர் மெரி, லெட் மீ கன்சிடர் தெம் ஒன் பை ஒன். இதுக்கு காரணம், இப்போ தமிழில் தான் வந்து கிரேட்டஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு கண்டிப்பாக இதில் டவுட்டே கிடையாது, கண்டிப்பாக இதை ஒத்துக்குவாங்க. அதுக்கு காரணங்கள் இருக்கணும் இல்லை, ஏன் அப்படி ஒத்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றொன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு தன்னுடைய லெட்டரில் இருக்கு. ஃபஸ்ட்டு முதல் காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ் இஸ் ஒன் ஆஃப் கன்சிடரபிளி ஆன்டிக்விட்டின்றது பழங்காலத்து மொழி. ஸோ தமிழ் வந்து பழங்காலத்து ஒரு மொழி அப்படின்றது உண்மை. இட் ப்ரிடேட்ஸ் த லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் அதர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் பை மோர் தென் 1000 years. மற்ற இந்திய மொழியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா லிட்ரேச்சர்ஸ் பழங்காலத்தில் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் வந்து தமிழ் லாங்குவேஜில் இருக்குது. Its oldest work, the Tolkappiyam, contains parts that, judging from the earliest Tamil inscriptions, இங்கே inscriptions அப்படின்றது பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் இல்லை ஏதோ ஒன்றுத்தில் மேலே எழுத்துக்களால் எழுதி வச்சுருப்பாங்களே, அதுதான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கல்வெட்டில்னு இல்லை, எங்கே ஏதாவது ஒரு இடத்துல பொதிச்சு வச்சுருந்தா அது அந்த காப்பரில் இருக்கலாம், இரும்பு பெட்டகத்தில் இருக்கலாம், எதில் இருந்தாலுமே எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்தால் அதை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த பழங்காலத்தில் இந்த தொல்காப்பியம், நம்மளுடைய ஓல்டஸ்ட் ஒர்க்கு தொல்காப்பியம் சொல்கிறோமா, இந்த தொல்காப்பியத்தை வந்து நம்ம இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸாக நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் வந்து நம்மளால் இந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கல்வெட்டுலையும் நம்மளால் பார்க்க முடியுது. டேட் பேக் டு அபவுட் 200 BCE. அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கல்வெட்டுக்கள், இந்த பழங்காலத்து நூலான இந்த தொல்காப்பியம் இதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 200 BCக்கு முன்னாடி இருந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு புரியுது. த கிரேட்டஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ancient Tamil, the Sangam anthologies and the பத்து பாட்டு date to the first 2 centuries of the current era. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியில் ரொம்ப பழங்காலத்து பழங்காலத்தில் எழுதப்பட்டிருக்க நூல்களில் அந்த சங்கம் ஆந்தாலஜின்னு சொல்லுவாங்க. ஆந்தாலஜிஸ் அப்படின்றது நிறைய பேர் எழுதின போயம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி ஒன்றா வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து ஆந்தாலஜிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பழங்காலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள், அந்த பாடல்களோ இல்லை கதைகளோ, அதோடைய அந்த கலெக்ஷன்ஸ், அந்த லிட்ரேச்சருடைய கலெக்ஷன்ஸ் அண்ட் 10 பாட்டு அப்படிங்கிற நூல், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏரால முதல் 2 செஞ்சுரியை சார்ந்தது, அப்போ ரொம்ப பழங்காலத்தை சார்ந்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் தி ஃபர்ஸ்ட் great secular body of poetry written in India, predating Kalidasa's works by 200 years. நம்ம இந்தியாவிலேயே செக்யூலரோட எழுதியிருக்கக்கூடிய பொயட்ரிஸ்ன்னு இந்தியாவில் எழுதியிருக்கக்கூடியதுன்னு பார்த்தா இந்த நம்மளுடைய தமிழ் மொழியில் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் தான். ஸோ இது செக்யூலர் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு மதத்தையும் சாராமல் இருக்கிறது, பொதுப்படையான விஷயங்கள் சொல்கிறது, அதுதான் வந்து செக்யூலர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செக்யூலரோட இந்த போய்ட்ரிஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காளிதாசாவுடைய வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. இதில் வந்து எந்த மதத்தையோ எந்த இதையும் சாராமல் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல் வந்து இது. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். அன்ஈக்வியோக்கலி அப்படின்னா டவுட்லெஸ்லி, எந்த டவுட்டும் கிடையாது, கட்டாயமாக எல்லாரும் ஒத்துக்குவோம் அப்படின்றது. தென் க்ரைட்டீரியா அப்படின்றது நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறோமா, அதுதான் நார்ம்ஸ். ஆன்டிக்விட்டி அப்படின்னா ஏன்ஷியன்ட் பாஸ்ட், பழங்காலத்து, அதுதான் வந்து ஆன்டிக்விட்டி. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா வேர்ட்ஸ் ரிட்டன் ஆன் சம்திங், எது மேலேயாவது சில வார்த்தைகளை நம்ம பொறிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஆந்தாலஜிஸ்ன்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ், வெவ்வேறு ஆத்தர்ஸ் எழுதியிருக்கக்கூடிய போயமுடைய கலெக்ஷன்ஸ் ஆந்தாலஜிஸ். செக்யூலர் அப்படின்றது நான் ரிலீஜியன், எந்த ஒரு மதத்தையும் சாராமல் இருக்கக்கூடியது செக்யூலர். செகண்ட், தமிழ் கான்ஸ்டிடியூட்ஸ் த ஒன்லி லிட்ரரி ட்ரெடிஷன் இண்டிஜினஸ் டு இந்தியா தட் இஸ் நாட் டிரைவ்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். இதில் இண்டிஜினஸ் அப்படின்னா அந்த நாட்டுக்கு சொந்தமான, இப்போ ஒரு சில மரங்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் தான், அந்தந்த ஒரு கண்ட்ரீஸில் தான் வரும், ஒரு சில அனிமல்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரீஸில் தான் இருக்கும். அப்போ அந்த நாட்டுக்கே உரிய, அந்த நாட்டிலே உருவாக்கப்பட்ட, அதுதான் இண்டிஜினஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வந்து நம்ம நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு மொழி, நம்ம நாட்டுக்கே சொந்தமான ஒரு மொழி. அது சமஸ்கிருத மொழியிலிருந்து வராத ஒரு மொழி, தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு மொழி, அதுதான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது காரணமாக சொல்கிறாரு. Indeed, its literature arose before the influence of Sanskrit in the south became strong and so is qualitatively different from anything we have in Sanskrit or other Indian languages.
ஆக்சுவலாக சொல்லப்போனால் தமிழ் வந்து சமஸ்கிருத மொழி நம்மளுடைய தெற்கு பக்கமாக வர்றதுக்கு முன்னாடியே, தெற்கு திசையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சமஸ்கிருத மொழி பரவறதுக்கு முன்னாடியே தமிழ் வந்து ரொம்பவே குவாலிட்டியான ஒரு மொழியாக வந்து இருந்திருக்கு. இந்தியன் லாங்குவேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தனிச்சு நிற்கக்கூடிய மொழி. அது சமஸ்கிருதத்தோட சம்பந்தம் இல்லாத ஒரு மொழி. சமஸ்கிருதத்துலேருந்து எந்த ஒரு ஒரு எதுவுமே வந்து சமஸ்கிருதத்திலேருந்து எடுக்காத தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு மொழி வந்து தமிழ் மொழி. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பொயட்டிக் தியரி, இட்ஸ் ஓன் கிராமட்டிக்கல் ட்ரெடிஷன், இட்ஸ் ஓன் ஏஸ்தட்டிக்ஸ் and above all a large body of literature that is quite unique. அது மட்டும் இல்லாமல் தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பொயட்டிக் தியரி இருக்குது. ஒரு அந்த கவிதைகள் எழுதுறது, அந்த பாடல்கள் எழுதுறதுன்னு அதுக்குன்னு தனியாக ஒரு தியரி இருக்குது. தன்னோட கிராமட்டிக்கல் ட்ரெடிஷன், கிராமர், அதுக்குன்னு ஒரு இலக்கண நெறிமுறையும் தனக்கு தானே இருக்குது. அண்ட் அதோடைய அழகு, அந்த தமிழ் மொழியுடைய அந்த அழகு எல்லாத்துக்கும் மேலே லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, ஒரு பெரிய ஒரு லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே தமிழ்னாவே அதுக்குன்னு ஒரு தனித்துவமாக நிற்கக்கூடிய ஒரு மொழி தான் வந்து தமிழ் மொழி. யூனிக்குன்னா தனித்துவம். ஸோ தனித்துவத்தோடு நிற்கக்கூடிய ஒரு மொழி வந்து தமிழ் மொழி. இட் ஷோஸ் அ சார்ட் ஆஃப் இந்தியன் சென்சிபிலிட்டி தட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனிதிங் இன் சான்ஸ்கிரிட் ஆர் other Indian languages, and it contains its own extremely rich and vast intellectual traditions. தமிழ் அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் ஒரு உணர்வுகளோட சம்மந்தப்பட்ட ஒரு மொழியாக அது இருக்குது. அண்ட் சமஸ்கிருதத்தோடு கம்பேர் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டான ஒரு இந்திய மொழி இது. இதில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான கிராமட்டிக்ஸ், கிராமரும் அந்த பொயட்ரிஸும் அந்த லிட்ரேச்சர்ஸும் வந்து நிறைஞ்சு இருக்குது. அண்ட் இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷனாக இருக்குது. கூர்ந்து கவனிக்கக்கூடிய கூர்மையான அறிவோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இந்த தமிழ் லாங்குவேஜ் வந்து விளங்குது. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். இண்டிஜினஸ் அப்படின்னா நேட்டிவ், அந்த பூமிக்கே சொந்தமான. ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் பியூட்டி, அழகியல். ஸோ தமிழ்னாவே அழகு தான் இல்லையா, அதுதான் ஏஸ்தட்டிக்ஸ். Third, the quality of classical Tamil literature is such that it is fit to stand beside the great literature of Sanskrit, Greek, Latin, Chinese, Persian and Arabic. மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க, தமிழில் வந்து எல்லாரும் இதை கிளாசிக்கல் லாங்குவேஜ்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் லிட்ரேச்சர்லேயே பார்த்தோன்னா, லிட்ரேச்சர்ன்றது இங்கே மறுபடியும் அந்த பாடல்கள், நூல்கள், அவங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சேர்த்து சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி லிட்ரேச்சருடைய ரிச்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் மொழி தான் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு லிட்ரேச்சர் வந்து இருக்குது இந்த மற்ற எல்லா வேர்ல்டில் இருக்கிற மற்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை விட. த சப்டல்ட்டி அண்ட் ப்ரொஃபவுண்டிட்டி ஆஃப் இட்ஸ் ஒர்க். சப்டல்ட்டி, ப்ரொஃபவுண்டிட்டி அப்படின்றது நுணுக்கமும் ஆழ்ந்த தன்மை. சப்டல்ட்டினா நுணுக்கம் சொல்கிறோம், ப்ரொஃபண்டிட்டி அப்படின்றது ஆழ்ந்த தன்மை. ஸோ அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் அதில் இருக்கக்கூடிய வந்து ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையும் பார்த்தீங்க அப்படின்னா தேர் வேரிட் ஸ்கோப் அப்படின்னா எல்லா இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த வேரிட் ஸ்கோப். அண்ட் தேர் யூனிவர்சல் குவாலிஃபை. அது யூனிவர்சல் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இது நிறைய பரவலாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை தமிழ் டு ஸ்டாண்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிளாசிக்கல் ட்ரெடிஷன் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இதெல்லாம் தான் வந்து காரணம். அதில் இருக்கிற நுணுக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த தன்மை, அதில் இருக்கக்கூடிய வேரிட் ஸ்கோப்னா எல்லா இடத்துலையும் இது பரவி இருக்கு, எல்லாரும் இதை ஏற்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் காரணம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸ்லேயே தமிழ் வந்து பெஸ்ட்டாக வந்து நிற்கிறதுக்கு. ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்க்கலாம். தமிழ் இஸ் த ஒன்லி ப்ரீ மாடர்ன் இந்தியன் லிட்ரேச்சர் டு ட்ரீட் தி சப் ஆல்டர்ன் எக்ஸ்டென்சிவ்லி. சப் ஆல்டர்னா இங்கே இன்ஃபீரியர், எல்லாத்த விட இது மேலோங்கி நிற்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்த விட மேலோங்கி நிற்குது மாடர்ன் இந்தியன் லிட்ரேச்சருக்கு முன்னாடி. ப்ரீ மாடர்ன்னா என்னது, மாடர்ன் லிட்ரேச்சருக்கு முன்னாடி, அதாவது ஏன்ஷியன்ட் நம்மளுடைய பழங்காலத்தில் இருக்கக்கூடிய மொழிகள்லேயே வந்து தமிழ் எல்லாத்த விட இன்ஃபீரியராக, எல்லாத்த விட முன்னோக்கியாக வந்து நிற்கிறது ஒரு காரணம். எவ்ரிவன் நோஸ் த திருக்குறள். எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும். ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆன் எத்திக்ஸ். எத்திக்ஸ் அப்படின்னா நெறிமுறைகள். ஸோ நெறிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல்களில் முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு திருக்குறள் தான். பட் திஸ் இஸ் மியர்லி ஒன் ஆஃப் தி myriads of major and extremely varied works that comprise the Tamil classical tradition. இங்கே மிரியட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கக்கூடிய, நமக்கு திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நூல்கள் இருக்குது. அதில் அந்த நிறைய நூல்கள் இருக்கிறதுனால தான் தமிழ் வந்து ஒரு கிளாசிக்கல் ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜாக இந்த இடத்துல நமக்கு மேலோங்கி நிற்குது.
தெர் இஸ் நாட் அ ஃபேசட். இந்த திருக்குறள்ன்றது அந்த பல நூல்களில் அது ஒரு நூல் அப்படின்றத சொல்லுது. தெர் இஸ் நாட் அ ஃபேசட் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் தட் இஸ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் illuminated பை திஸ் கிரேட் லிட்ரேச்சர். இன்ன வரைக்கும் ஒரு ஹியூமனால் கூட இந்த தமிழ் எங்கேருந்து பிகினிங், அது எங்கேருந்து illuminate ஆச்சு, அது எங்கேருந்து பிகின் ஆச்சு அப்படின்றது ரொம்ப கிளியராக இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நாட் எக்ஸ்ப்ளோர்டுன்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் இந்த மொழியுடைய அந்த ஆழ்ந்த தன்மை எங்கேருந்து இது வந்தது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் எந்த மனிதனாலையும் எக்ஸாக்டாக சொல்ல முடியலை. இந்த தமிழ் லிட்ரேச்சரை பற்றி ரொம்ப கிளியரான விஷயங்கள் இன்னும் சொல்லவே முடியல. ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். சப்டல்ட்டி அப்படின்றது டிஸ்டிங்ஷன் ஆர் நியூயன்ஸ், நுணுக்கம் சொல்கிறோமா, அதுதான் சப்டல்ட்டி. ப்ரொஃபவுண்டிட்டின்றது சாலிடிட்டி, சாஃபிஸ்டிகேஷன், தட் இஸ் ஆழ்ந்த தன்மைகள். சப்ஆல்டர்ன் அப்படின்னா சப்பார்டினேட் ஆர் இன்ஃபீரியர், எல்லாத்த விட மேலோங்கி நிற்கிறது. எக்ஸ்டென்சிவ்லினா லார்ஜ்லி, எல்லாத்துக்கும் அது பரவி இருக்கிறது. யூனிவர்சாலிட்டினா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே இது ஒரு பெஸ்ட்டான மொழி அப்படின்ட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது. ப்ரிவலன்ஸ் இருக்கிறது, இதுக்குண்டான ஒரு மரியாதை வந்து எப்பவுமே இருக்கிறது. மிரியட் அப்படின்றது இன்டெஃபினெட்லி கிரேட் நம்பர், நிறைய இருக்குன்னு சொல்கிறோமா, அதுதான் மிரியட். ஃபேசட்னா ஃபீச்சர், கேரக்டர், அந்த ஒரு பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர். illuminated-னா lucid ஆர் கிளியர், ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்றது illuminated. ரொம்ப கிளியராக இன்னும் தமிழ் மொழி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத யாராலையும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியலை. ஃபைனலி கடைசியாக அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரைமரி இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். தமிழ் அப்படின்றது மாடர்னாக இருக்கக்கூடிய இந்தியன் கல்ச்சருக்கும் ட்ரெடிஷனுக்கும் ஒரு சோர்ஸ், தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சோர்ஸாக நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து இருக்குது. அதுவும் ப்ரைமரி சோர்ஸ்ன்றாங்க. என்ன சொல்கிறது, முதலும் ஆதியும் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பிகினிங் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் தான். ஐ ஹவ் ரிட்டன் எக்ஸ்டென்சிவ்லி ஆன் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி சதர்ன் ட்ரெடிஷன் ஆன் தி சான்ஸ்கிரிட் poetic ட்ரெடிஷன். நான் வந்து சமஸ்கிருத போயம்ஸ் உடைய ட்ரெடிஷனை பற்றி நான் வந்து நிறைய எழுதியிருக்கேன். பட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் த கிரேட் சாக்ரெட் ஒர்க்ஸ் ஆஃப் தமிழ் ஹிந்துயிசம் பிகினிங் வித் த சங்கம் ஆந்தாலஜிஸ். அதே மாதிரி அதே இம்பார்ட்டண்ட்டோட நான் வந்து தமிழ் ஹிந்துயிசமை பற்றியும் கூட நான் எழுதியிருக்கேன். எதுலேருந்து தொடங்கி எழுதியிருக்கேன்னா, சங்க காலத்து பாடல்கள் சொல்லுவாங்களே, இந்த ஆந்தாலஜிஸ் அப்படின்றது நிறைய பேர் யார் யாரோ எழுதின போயமெல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒன்றா வச்சுருக்குறாங்க, அதுதான் ஆந்தாலஜிஸ். ஸோ இவர் வந்து தமிழ் ஹிந்துயிசமில் சங்க காலத்துடைய போயட்ரிஸை பற்றி வந்து இவர் எழுதியிருக்காரு. ஹாவ் அண்டர்கிரிடட் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் ஹிந்துவிசம். இந்த சங்க காலத்து பாடல்கள்லேருந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய மாடர்ன் ஹிந்துவிசமுடைய டெவலப்மெண்ட்டை வந்து அதில் அவர் பார்த்துருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஹிந்துவிசமுடைய பேஸாக சப்போர்ட்டிவாக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய தமிழ் ஹிந்துவிசம் உடைய லிட்ரேச்சர்ஸ் வந்து பேஸாக இருந்திருக்கு. Their ideas were taken into the Bhagavata Purana and other texts in Telugu and Kannada as well as Sanskrit. இந்த இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க, பேஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா பகவத புராணா அப்படிங்கிற டெக்ஸ்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த பகவத புராணா பார்த்திங்கன்னா தெலுங்குல, கன்னடாவில், சான்ஸ்கிரிட்லலாம் கூட இருக்குது. வென்ஸ் they spread all over இந்தியா முழுக்க இது பரவும் போது மற்ற லாங்குவேஜஸ்லாம் கூட இது இருக்குது. Tamil has its own works that are considered to be as sacred as the Vedas and that are recited alongside Vedic mantras in the great Vaishnava temples of South India. தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்துவம் வாய்ந்த ஒரு மொழி அது. இதில் இருக்கக்கூடிய அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் கூட வைஷ்ணவா டெம்பிள் அப்படின்றது நம்ம ஹிந்துவிசமுடைய டெம்பிள்ஸ். ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களுடைய டெம்பிள்ஸில் இன்னமும் நம்ம தமிழ் வேதங்களை வந்து நம்ம பாடிக்கிட்டு தான் இருக்கோம். மந்திரங்களாக ரிசைட்டுன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த வேதங்களை வந்து இன்னமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த காலத்துலேருந்து தொடங்கி இன்னமும் அது வழியாக வந்துட்டே தான் இருக்குது. அண்ட் ஜஸ்ட் அ சான்ஸ்கிரிட் இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். எப்படி சமஸ்கிருத மொழியிலேருந்து மற்ற மொழிகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் மொழியிலேருந்து மற்ற இண்டோ ஆரியன் மொழிகள் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் அது பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இண்டோ ஆரியன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியா சார்ந்தவங்களும் யூரோப்பியன் மக்களையும் ரெண்டும் கலந்த ஒரு லாங்குவேஜ் தான் இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். கிளாசிக்கல் தமிழ் இஸ் அ சோர்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் மாடர்ன் தமிழ் அண்ட் மலையாளம்.
இப்போ மாடர்ன் பீரியடில் நம்ம பேசக்கூடிய இந்த தமிழும் இந்த மலையாளமும் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பழங்காலத்தில் நம்ம பேசப்பட்டிருக்கக்கூடிய எழுதப்பட்டிருக்கக்கூடிய மொழியான தமிழ்லேருந்து தான், நம்ம பழங்காலத்து தமிழ்லேருந்து தான் இப்போ மாடர்ன் தமிழ் மாடர்ன் மலையாளமெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த சோர்ஸ். இந்த ஏன்ஷியன்ட் தமிழ் லாங்குவேஜ் தான் சோர்ஸ் நமக்கு. Sanskrit is the most conservative and least changed of the Indo-Aryan languages. கன்சர்வேட்டிவ் அப்படின்றது ட்ரெடிஷனல். சமஸ்கிருதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லாங்குவேஜ், எந்த ஒரு மாற்றங்களும் செய்யப்படாத ஒரு லாங்குவேஜ். இந்த ஆரியன் மொழிகள்லேயே பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் ரொம்ப கம்மியான சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட். தமிழ் இஸ் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஆஃப் தி டிராவிடியன் லாங்குவேஜ். திராவிட மொழிகள்லேயே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லாங்குவேஜ் திராவிட மொழிகள்லன்னு பார்த்தா தமிழ் மொழி தான். த டச் ஸ்டோன் தட் லிங்குவிஸ்டிக் must consult to understand the nature and development of the Dravidian. இந்த திராவிடிய மொழிகளுடைய டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது தமிழ் மொழியிலேருந்து தான் வந்திருக்கு. இங்கே லிங்குவிஸ்டிக்ன்றது லாங்குவேஜஸை பற்றி படிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடிய மொழியை தான், இந்த தமிழ் மொழியை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு இந்த திராவிடியன் லாங்குவேஜ் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றது தமிழ் மொழியை வச்சு தான் வந்து அவங்க அந்த லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். அண்டர் கிரிட் அப்படின்னா ஃபண்டமெண்டல் சப்போர்ட். இதை வச்சு தான் மற்றதெல்லாம் உருவாச்சுன்னு சொல்கிறோமா, அதுதான் சப்போர்ட், ஃபண்டமெண்டல் சப்போர்ட். கன்சர்வேட்டிவ் அப்படின்றது ட்ரெடிஷ்னல், பழங்காலம் தொட்டுன்னு சொல்கிறோமா, அது கன்சர்வேட்டிவ். டிராவிடியன் அப்படின்றது ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் சவுத் இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கா. சவுத் இந்தியா பக்கமும் ஸ்ரீலங்காலையும் பேசின மொழிகளுடைய ஒரு கூட்டமைப்பு, அதுதான் வந்து டிராவிடியன். இண்டோ ஆரியன் அப்படின்றது இந்தியா அண்ட் யூரோப்பியன் பீப்புள் பேசியிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரையும் கலந்த ஒரு இனம் தான் வந்து இண்டோ ஆரியன். டச் ஸ்டோன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆர் கிரைட்டீரியன், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு விஷயம். I am well aware of the richness of the modern Indian languages. இந்த மாடர்ன் இந்தியாவுடைய லாங்குவேஜஸை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். I know that they are among the most fecund and productive languages on earth. இந்த ஃபிக்கண்ட் அப்படின்னா ஃபெர்டைல், நல்ல வளமாக இருக்கக்கூடிய மொழிகள் அப்படின்னு சொல்கிறோமா. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பூமியில் இருக்கக்கூடிய மொத்த லாங்குவேஜஸ்லையும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்தியன் லாங்குவேஜஸ் ரொம்பவே வந்து ஃபெர்டைலாக, ரொம்பவே வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய மொழிகள். ஈச் ஹேவிங் பிகாட்டன் அ மாடர்ன் லிட்ரேச்சர் தட் கேன் ஸ்டாண்ட் வித் எனி ஆஃப் தி மேஜர் லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய இந்த லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய லிட்ரேச்சர்ஸோட போட்டி போட்டு நிற்கக்கூடிய அளவில் தான் வந்து இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் வந்து இருக்குது. எட் நன் ஆஃப் தெம் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ். தோ இது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜஸோட கூட இவங்க இந்த நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய இந்த லிட்ரேச்சர்ஸ் வந்து போட்டி போடுற அளவுக்கு இருக்குது. Like English and the other modern languages of Europe, with the exception of Greek, they rose on pre-existing traditions, rather late and developed in the second millennium. இப்போ இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாமல் யூரோப்பில் இருக்கக்கூடிய மாடர்ன் லாங்குவேஜஸோட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே இருந்த அந்த ட்ரெடிஷன்லேருந்து லேட்டாக டெவலப் ஆன ஒரு மொழியாக தான் வந்து இருக்குது. அது செகண்ட் மில்லினியமில் தான் வந்து இந்த மாதிரியான மொழிகள் வந்து டெவலப் ஆகிருக்கு. டு குவாலிஃபை ஆஸ் அ கிளாசிக்கல் ட்ரெடிஷன், ஒரு மொழியை வந்து செம்மொழியாக வரணும் அப்படின்னா லாங்குவேஜ் மஸ்ட் ஃபிட் செவரல் க்ரைட்டீரியா. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அது ஃபிட் ஆகணும். அப்போ தான் அதை வந்து செம்மொழி அப்படின்னு சொல்ல முடியும். இட் ஷுட் பி ஏன்ஷியன்ட். அதில் ஒரு ரீசன் என்னென்னா அது வந்து பழங்காலத்து மொழியாக இருக்கணும். இட் ஷுட் பி அன் இண்டிபெண்ட் ட்ரெடிஷன். அதுக்குன்னு தனித்துவமாக அது நிற்கணும். இண்டிபெண்ட்டாக யாருடைய தயவும் இல்லாமல் அது தனியாக நிற்கணும். அண்ட் அரோஸ் மோஸ்ட்லி ஆன் இட்ஸ் ஓன், நாட் ஆஸ் அண்ட் ஆஃப்செட் ஆஃப் தி அனதர் ட்ரெடிஷன். அது மட்டும் இல்லாமல் தனக்கு தானே உருவான ஒரு விஷயமாக தான் இருக்கணுமே ஒழிய மற்ற ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து இது ஒரு சின்ன ஒரு துளியாக எழுந்து வந்து நிற்கக்கூடாது. இங்கே ஆஃப்செட் அப்படின்றது அந்த மரத்தில் ஏற்கனவே ஒரு மரம் இருக்குது, அதிலேருந்து ஒரு சின்ன கிளையாக வந்து இருக்கக்கூடாது, அந்த மரமாகவே இருக்கணும். அதுதான் அதுக்கு ரீசன். அதுதான் சொல்கிறாங்க, இந்த ஒரு மொழி செம்மொழியாக வரணும்னா இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒன்று ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக இருக்கணும், தனிச்சு நின்றுருக்கணும், எந்த ஒரு மொழியில் இருந்தும் அது உருவானதாக இருக்கக்கூடாது. அண்ட் இட் மஸ்ட் ஹாவ் அ லார்ஜ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் பாடி ஆஃப் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். அதில் நிறைய பழங்காலத்து பாடல்கள் நூல்கள் எல்லாம் வந்து அதில் இருக்கணும், நிறைய இருக்கணும், அது ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அன்லைக் தி அதர் மாடர்ன் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா, தமிழ் மீட்ஸ் ஈச் ஆஃப் திஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும்
கம்பேர் பண்ணும்போது இத்தனை ரூல்ஸ் அண்ட் இத்தனை க்ரைட்டீரியாவையும் வந்து மேட்சாக இருக்கக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ் மொழிக்கு தான் இத்தனை தகுதிகளுமே இருக்குது. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டு, ரொம்ப பழங்காலத்து மொழி தமிழ் மொழி. ஆஸ் ஓல்ட் ஆஸ் லாட்டின் அண்ட் ஓல்டர் தென் அரபிக்ஸ். அரபிக்ஸை விட பழங்காலத்து மொழி. லத்தீன் மொழியோட கம்பேர் பண்ணும்போது லத்தீனும் தமிழும் வந்து ஈக்குவலாக சொல்கிறாங்க. அண்ட் அரபிக்கை விட தமிழ் வந்து முன்னாடியே இருக்குது, அதை விட பழங்காலத்து மொழி தமிழ் அப்படின்றாங்க. இட் ரோஸ் ஆஸ் அன் என்டையர்லி இண்டிபெண்ட் ட்ரெடிஷன். தமிழ் வந்து தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனாக தான் வந்து இருந்திருக்கு. வித் ஆல்மோஸ்ட் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் ஆர் அதர் லாங்குவேஜஸ். சமஸ்கிருத மொழியில் இருந்தோ இல்லை மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ்லேருந்தோ இல்லை மற்ற லாங்குவேஜஸ்லேருந்தோ உருவான மொழி தமிழ் கிடையாது. அண்ட் இட்ஸ் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் இஸ் இன்டெஸ்கிரிபபிளி வாஸ்ட் அண்ட் ரிச். இங்கே இன்டெஸ்கிரிபபிளி அப்படின்னா இது டெஃபைன் பண்ணி சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்பவே ரிச்சாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த மொழிகள் பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பாடல்கள் ரொம்ப அதிகமான அளவில் ரொம்ப கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு. நியூவேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபீக்கண்ட் அப்படின்னா ஃபர்டைல், ரொம்ப செழிப்பாக இருக்கும் இல்லையா, தட் இஸ் ஃபீக்கண்ட். ப்ரீ எக்ஸிஸ்டிங் அப்படின்னா ஆன்டிசிடென்ட் ஃபார்மர், ஏற்கனவே இருக்குன்னு சொல்கிறோமா, தட் இஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங். ஆஃப் ஷூட்ன்றது அவுட் க்ரோத் ஆர் ஸ்ப்ரவுட். ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது, அதுலேருந்து முளைச்சி வரக்கூடிய ஒரு விஷயம், ஏற்கனவே இருந்ததுலேருந்து உருவான ஒரு விஷயத்த ஆஃப் ஷூட். இன்டெஸ்கிரிபபிளி அப்படின்னா இன்டெஃபினபிளி, டெஃபினட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ கட்டாயமாக அப்படின்றது அதை வந்து இன்டெஃபினபிளி. The status of Tamil as one of the greatest classical language of the world is something that is patently obvious to anyone who knows the subject. So நம்ம தமிழுடைய ஸ்டேட்டஸ் வந்து பெஸ்ட்டான ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், வேர்ல்டுலேயே பெஸ்ட்டான கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப கிளியராக ஒருத்தரால் சொல்ல முடியும். அந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சவங்க கட்டாயமாக இதை வந்து ரொம்ப கிளியராக சொல்ல முடியும். தமிழ் இஸ் த பெஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. டு டினை தட் தமிழ் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் இஸ் டு டினை அ வைட்டல். டினைனா மறுக்கிறது, தமிழ் வந்து பெஸ்ட்டான ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா அது எதுக்கு சமமானா டு டினை அ வைட்டல் அண்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி கிரேட்னஸ் ஆஃப் தி ரிச்னஸ் ஆஃப் தி இந்தியன் கல்ச்சர். இந்தியாவுடைய அந்த கல்ச்சர், இந்தியாவுடைய அந்த சுவாரஸ்ய கல்ச்சரில் ஒரு பகுதியை வந்து, அது பகுதி கிடையாது, ஒரு சென்ட்ரல் பார்ட்டை வந்து நம்ம டினை பண்ணுற மாதிரி, அது வந்து ஒத்துக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து டினை, ஏற்றுக்கொள்ளாதது, ரெஃப்யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு தமிழ் மொழியை வந்து தமிழ் மொழியை கிளாசிக்கல் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு முக்கியமான ஒரு அங்கம், இந்தியாவுடைய கல்ச்சரே ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அண்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி அங்கத்தை வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு ஜார்ஜ் சொல்கிறாரு. நியூவேர்ட்ஸ் பாருங்க. ஆப்வியஸ் அப்படின்னா கிளியர், ரொம்ப கிளியராக சொல்கிறோம் அப்படின்றது. தென் டினை அப்படின்னா ரெஃப்யூஸ், இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது. பேட்டன்ட்லி அப்படின்னா கிளியர்லி அன்டவுட்டபிளி, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறது. ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். ஜார்ஜ் லுசர்ன் ஹார்ட் இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லே. கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் பெர்க்லேயில் இவர் தமிழ் லாங்குவேஜுடைய ப்ரொஃபஸர். ஹிஸ் ஒர்க் ஃபோக்கஸஸ் ஆன் கிளாசிக் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஆன் ஐடென்டிஃபைங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். இவரோட வேலையை என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செம்மொழியான தமிழோட சான்ஸ்கிரிட்டை கம்பேர் பண்ணி இதுக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இன் 2015 the government of India awarded him the title of Padma Shri, the third highest civilian honor. மிஸ்டர் ஜார்ஜ் லுசர்ன் ஹார்ட்டுக்கு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க 2015. பத்மஸ்ரீ அப்படின்றது நம்மளுடைய சிவிலியன் அவார்டில் 3rd பொசிஷனில் இருக்கக்கூடிய அவார்டு. பத்மா அவார்ட்ஸ்லேயே இது வந்து 3rd அவார்டு. ஹி ஸ்டடிட் லாட்டின், கிரீக், சான்ஸ்கிரிட் அண்ட் செவரல் மாடர்ன் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜஸ். இவர் லத்தீன், கிரீக்க மொழி, சான்ஸ்கிரிட் அண்ட் நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய மாடர்ன் லாங்குவேஜ் எல்லாம் இவர் வந்து படிச்சிருக்காரு. Thanks for watching my video. Take care.